புதுச்சேரியில் தவேக பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் சென்ற நபரின் அடையாளம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. டேவிட் என்பவர் தற்போது காவல்துறை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காரைக்குடியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக மாநில மருத்துவர் அணி ஒருங்கிணைப்பாளர் பிரபுவின் தனி பாதுகாவலர் டேவிட் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வரும் நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் சுப்பராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், டேவிட் அப்படிங்கிறவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாரு. துப்பாக்கியை எதற்காக இவர் கொண்டு வந்திருக்கிறாரு? முதல்ல தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இவர் எப்படி அங்க போனார்? வணக்கம். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் பகுதியில் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் அவரை தனியாக அழைத்து சென்று யார் அந்த நபர் என்ற விசாரணை அங்கு மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருடைய பெயர் டேவிட் என்று தற்போது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரை தற்போது போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவர் உடைய பெயர் டேவிட் என்பது தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் துப்பாக்கியுடன் எதற்காக வந்தார், அவர் துப்பாக்கியுடன் வருவதற்கான காரணம் என்னவென்று அவருடன் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தியதில் அவர் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் தாவேகாவுடைய மாநில மருத்துவ அணி ஒருங்கிணைப்பாளர் பிரபுவின் தனி பாதுகாவலர் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரபுவின் தனியார் பாதுகாவலராக டேவிட் செயல்பட்டு வருவதாகவும் அவருடைய பாதுகாப்பிற்காக தான் இந்த துப்பாக்கியை எடுத்து வந்ததாகவும் அவர் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. டேவிட் பலகட்ட இந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இந்த மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்து புதுக்கூட்ட அந்த அரங்கிற்குள் அனுப்பக்கூடிய வேலையில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார்.